ஹலோ மக்களே, நான் உங்கள் பாண்டிச்சேரி நிக்சன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதி யோகி சிலை, அதாவது ஈசா, எல்லாருக்கும் அப்படி சொன்னால் தெரியும், அங்கே தான் இருக்கேன். 26ஆம் தேதி மகா சிவராத்திரி பிரம்மாண்டமாக அல்டிமேட்டாக நம்ம கோயம்புத்தூரில் நடைபெற போது லட்சக்கணக்கான மக்களும் செலிப்ரிட்டிஸும் வர்றதுனால இங்கே பாதுகாப்பு நிலை எப்படி இருக்குது, என்ன புதுசாக செய்ய போகிறாங்க, இந்த இடத்துல என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, ஸோ என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ தள்ளாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சேஃபாகவும் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை போய் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது ஆதியோகி சிலையின் வளாகத்தில் தான் இருக்கிறோம். பணிகள் எவ்வாறு நடைபெறுது என்பதை பார்ப்பதற்காகவும் வீடியோ எடுப்பதற்காக தான் வந்திருக்கிறோம். எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெளிநாட்டுகளில் இருந்து விலை மதிக்க முடியாத பெயிண்டை கொண்டு நமது ஆதியோகி சிலை பிரம்மாண்டமாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். வளாகத்தை சுற்றி பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது சத்குரு அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மேடையாக இருக்கட்டும், இரும்பு அரண்களாக இருக்கட்டும், இது வந்துட்டு நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஆதியோகி சிலையின் அந்த கடுக்கன், 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடுக்கன் வளையம், அதாவது புது பொலிவுடன் புதியதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வேலை செய்வது வட மாநிலத்து இளைஞர்கள், எல்லா மாநிலத்து வெளிநாட்டவர்கள், அந்த மாதிரி தான். எல்லாருமே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்க எந்த சேலரியும் எதிர்பார்க்காம வாலண்டியர்ஸ் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இங்கே எல்லா மெஷர்மெண்ட் எடுக்கிறதாக இருக்கட்டும், மேடை அமைப்பதாக இருக்கட்டும், அதாவது இரும்பு அரண்கள், அதாவது இப்போ ஆதியோகி சிலைக்கு முன்னாடி வந்து நம்ம சத்குரு அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்சு, அவரோட நடனம் கொடுக்கறதுக்கு அந்த மேடையாக இருக்கட்டும், அதாவது நம்மளோட செலிபிரிட்டிஸ் போன தடவை சமந்தா மற்றும் சந்தானம் இது போன்ற பெரிய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. அது மாதிரி இந்த தடவை யாரை செலிபிரிட்டிஸ் இறக்க போகிறாங்கன்னதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட செக்யூரிட்டிஸ்க்காக வந்துட்டு மக்கள் வந்து அவங்க கிட்ட நெருங்காத அளவுக்கு நிறைய அரண்கள், பிறகு வந்துட்டு சிலைக்கு முன்னாடி வந்து இந்த தடவை தாஜ்மஹால் மாதிரி டிசைன்ஸ், பக்கத்து 2 சைடிலும் வலதுபுறமும் இடதுபுறமும் பிரம்மாண்டமான ஒரு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு கோட்டைகள் அந்த மாதிரி அமைக்கிறதுக்கான நிறைய பிளான்கள் போய்கொண்டிருக்கு. இந்த தூண் வேற ஒன்றும் இல்லைங்க, 7:15க்கு அதாவது லைட் ஷோன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஆதியோகி உருவான ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சிலையில் வந்துட்டு காமிச்சு அது பிரம்மாண்டமான ஒரு லைட் ஷோ இங்கே தினந்தோறும் 7:15 7:40 வரைக்கும் நடைபெறும். அதில் வந்து உள்ள எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. மொபைல் லைட் கூட அடிக்கக்கூடாது, வண்டி வெஹிக்கல்ஸ் நாட் அலவுடு. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இதான் பெயிண்ட் பணிகள். பிரம்மாண்டமான ஒரு பெயிண்டாம். இந்த பெயிண்ட்டுக்கு வந்துட்டு வெயிலிலும் சரி மழையிலும் சரி எதுவுமே நடைபெறாது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதான் நம்ம ஆதியோகி இந்த வளாகத்தில் வளர்க்கக்கூடிய கோயில் மாடுகள். இது நம்ம சிலைக்கு பக்கத்து, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அரண்களையும் இந்த மாதிரி இந்த டென்ட் இதுகளையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ புதுசாக வந்துட்டு அமைக்கப்பட்டது தான் இது எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்து 5000 செக்யூரிட்டிக்காக போலீஸ் வந்துட்டு இங்கே அனுப்பி, கவுண்ட் வந்து 5000. இந்த தடவை வந்து பாதுகாப்புக்காகவே போலீஸ் வந்து 10,000 அபவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. கோயில் மாடுகளும் இங்கே இருக்கு. ஸோ அதோட கால்கள் பாருங்க எப்படி கட்டப்பட்டிருக்கு. அது அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கயிறும் ஒற்றை காலும் சேர்ந்து பிணைக்கப்பட்டு இருக்குது. ஏனென்றால் யாருக்கு அதை ஓடி வர வேகத்தை குறைக்கிறதுக்காகவும் யாருக்கும் நம்ம தாக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும். இது வந்துட்டு தான் நான் சொன்னேன்ல, சிலைக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பிரம்மாண்டமான கோட்டை மாதிரியான காட்சிகள் அமைப்பதற்கான வெல்டிங் ஒர்க் தான் இந்த இடத்துல தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காட்சியை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்தது அப்படியே இதுக்கு பக்கத்துல வந்துட்டு நிறைய பெரிய ஷெட்டு போட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டு வயல்வெளி இருக்குது. இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்ததுல வந்துட்டு இப்படி இந்த மண் ரோட்ல போனா அங்கெல்லாம் வந்துட்டு வெண்டாஸ், இங்கே வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களா, வேறு மாநிலத்திலிருந்து உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், எல்லா இடத்துல வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து வெளிநாட்டவர்களும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இங்க சிறப்பு அன்னதானம், நீங்கள் 10 லட்சம் பேர் வந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் வயிறு நிறையவும் மனசு நிறையவும் சிறப்பு அன்னதானம் வழங்குவதற்கான பணி, அதாவது ஷெட்டில இருந்து பாத்ரூம், டாய்லெட் வசதியிலிருந்து எல்லாம், தற்காலிக பாத்ரூம், அது எல்லாம், அப்புறம் கை கழுவும் இடம், தனியாக யூரின் பாஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் நிறைய ஸ்டால், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கோயில் பணியாளர்களும் வாலியண்டியர்ஸும் பாதுகாப்பு பணியாளர்களும் முன்புறம்
சிகரமாக செயல்படும். இதுதான் அந்த சத்குரு நேராக இது வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இதுதான் இங்கே நேரடி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பார். சத்குரு அப்படி ஆடிக்கொண்டு வந்து உங்களை சந்தித்து இது பண்ணுவார். இந்த அரண்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. பாதுகாப்பான ஒரு சிவராத்திரியாக அமையும். வாரீர் வாரீர் வந்து சத்குருவின் ஆசியை பெற்று ஆதியோகியை வழிபட்டு செல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் உங்கள் பாண்டிச்சேரி நிக்சன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பாய்.